அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஸ் ஃபார் டைமண்ட்ஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். இதுதான் ரூட் சார்ட். நீங்க இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணணும். யாரு இங்க இருக்கிற 3 டைமண்ட்ஸையும் எடுத்துட்டு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு இந்த வைரம் இருக்கிற க்ரோன் கிடைக்கும். வருண், நம்மளும் இந்த ரேஸ்ல கலந்துக்கணும். நீ சீக்கிரமா போய் ருத்ராவை கூட்டிட்டு வா. போ. சரி, நான் போய் உன்னை கூட்டிட்டு வரேன். ருத்ரா இந்த ரேஸ்ல கலந்துக்க போறானா? இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. இன்னும் ரேஸ் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள இந்த ஜோகா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இத தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மயிரா, மறைஞ்சு நின்னு இங்க இருந்து என்ன பாத்துட்டு இருக்க? ருத்ராவால நிச்சயம் இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் அவனுக்காக ஒவ்வொரு லெவல்லையும் புது புது பிரச்சனைய உருவாக்கி வச்சிருக்கேன். ருத்ரா இந்த ரேஸ முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இந்த உலகத்தை விட்டே போக போறா. ஓலாரே ஓலா, நான் தான் சஃபோலா. எனக்கு தெரியும், மேல சொல்ல. வேலைக்கு இந்த விஷயம் ருத்ராவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா? தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா ருத்ரா நிச்சயமா இந்த ரேஸ்ல கலந்துப்பான். சன் சிட்டியோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அவன் கண்டிப்பா இந்த ரேஸ்ல கலந்துப்பான். மயிரா, ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரமா சொல்லி ஆகணும். வேணா ரங்கிலா, நில்லுங்க. நம்ம ருத்ரா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஷாக்கால் சொன்னது கரெக்ட் தான். ருத்ராக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சாலும் அவன் கண்டிப்பா அந்த ரேஸ்ல கலந்துப்பான். ஏன்னா சன் சிட்டியோட மரியாதை இதுல அடங்கி இருக்கு. அப்படின்னா என்ன பண்றது? ருத்ராக்கு பதிலா நான் இந்த ரேஸ்ல முன்னாடி போவேன். எல்லா ஆபத்தையும் நானே கடக்க போறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா ருத்ராக்கு ஒண்ணுமே ஆக கூடாது. ஏன்னா அவன் தான் இந்த சன் சிட்டில இருக்கிற மக்களை காப்பாத்துறான். ஆனா மயிரா, நீ எப்படி தனியா போவ? இல்ல இல்ல, நான் ருத்ரா கிட்ட போய் சொல்ல போறேன். உங்களுக்கு ருத்ரா மேலயும் இந்த சன் சிட்டி மேலயும் இல்ல தாத்தா மேலயும் உண்மையான அக்கறை இருந்ததுன்னா நீங்க இந்த விஷயத்தை ருத்ரா கிட்ட சொல்லக்கூடாது. ஓ, ப்ராமிஸ்? மைரா, வருண் ரேஸ பத்தி என்கிட்ட சொன்னான். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆனா ருத்ரா, கால் சிட்டியை சேர்ந்தவங்களும் இதுல கலந்துக்கிறாங்க. இந்த ரேஸ் இப்போ சன் சிட்டி வெர்சஸ் கால் சிட்டி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த ரேஸ்ல நான் கலந்துக்கணும்னு நினைக்கல. ஆனா இப்போ கால் சிட்டியை சேர்ந்தவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா சன் சிட்டியோட மரியாதைக்காக நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். ருத்ரா, நான் உன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணணும். இந்த ரேஸ்ல நான் முன்னாடி போனேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் ருத்ரா, நான் இந்த ரேஸ்ல முன்னாடி போறேனே. இது வரைக்கும் நான் எந்த ரேஸ்லயும் ஜெயிச்சது இல்ல. அங்க இருக்கிற அந்த டைமண்ட் கிரவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ருத்ரா. நான் அதை போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். மைரா, இதுல ரெக்வெஸ்ட் பண்ற அவசியம் என்ன இருக்கு? நீ ஜெயிச்சா என்ன, நான் ஜெயிச்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா சன்செட் ஜெயிக்கிறது தான் நம்மளோட ஆசை. நீ முன்னாடி போ, நானும் வரணும். உன்னை ஃபாலோ பண்றோம். தேங்க்ஸ் ருத்ரா. நாங்க 3 பேரும் இந்த ரேஸ்ல கலந்துக்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சன் சிட்டி சார்பா ருத்ரா, மயிரா இவங்க கலந்துக்க போறாங்க. கை தட்டுங்க. கால் சிட்டி சார்பா 3 பேர் இந்த ரேஸ்ல கலந்துக்க போறாங்க. ராகா, ஷாக்கா, அப்புறம் டபாக்கா. நீங்க எல்லாரும் ரூட் சார்ட்டை பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஃபாரஸ்ட் பீக் மவுண்டன் லேக் இருக்கு. இரண்டாவது டைமண்ட் ரிவர் பெட் லேக் இருக்கு. அப்புறம் 3வது டைமண்ட் ஸ்னோ பீக் மவுண்டன்ல இருக்கு. இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்கங்கறத பார்க்கலாம். சன் சிட்டியா இல்ல கால் சிட்டியான்னு பார்க்கலாம். போ ருத்ரா, போ.
இந்த டைமண்ட் ரேஸ்ல நீ ஜெயிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா உன் வாழ்க்கையில நீ தோக்க போற. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள், என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஓகே, எல்லாருக்கும் நான் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கிறேன். ரெடி, கெட் செட் அண்ட் மைரா எப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்கா? அடடா, ருத்ரா முன்னாடி போனாதான் நான் நினைச்ச மாதிரி எல்லாமே அங்க நடக்கும். இவளை உடனே நான் தடுத்தாகணும். அகீரா, சகீரா, பசுக்கா, ஜூ. ருத்ரா, மைரா கிட்ட மேஜிக் பண்ண வேண்டாம்னு சொல்லு. நம்ம தான் அவளுக்கு உதவி பண்ண இருக்கோம்ல. அவ மேஜிக் பண்ணா நமக்கு யாரு உதவி செய்வாங்க? ருத்ரா இவளை காப்பாத்திட்டா, ஆனா ருத்ரா தப்பிக்க கூடாது. மைரா, நகரு. போ மைரா, இங்க நான் பாத்துக்கிறேன். போ. ருத்ரா டைமுக்கு எஞ்சி கொடுத்து இந்த மரத்தை விழாம பாத்துக்கிட்ட. குட் ஜாப் ருத்ரா. சாரி ருத்ரா. இவளை நான் என்ன பண்றது? இவ எதுக்காக ருத்ராக்கு முன்னாடியே வந்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே. அகீரா, சகீரா, மிட்ச் அண்ட் கிரியோட்டோ. என்ன நடக்குதுங்க? மைரா, நீ இங்கேயே இரு. நாங்க ரெண்டாவது டைமண்ட் எடுக்க போறோம், சரியா? ஓ நோ, நான் இவங்கள ஜெயிக்க விட கூடாது. என்னால எதுக்காக பறக்க முடியல?
ஷூஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.